ஊட்டச்சத்தும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளும். ஊட்டச்சத்து நிபுணர் முனைவர் பிரீத்திராஜ் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக நம்ம சமூகத்தில் நம்ம எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுடைய முன்னேற்றம் தான் நம்ம சமூகத்தினுடைய முன்னேற்றம் அப்படின்றது நம்ம எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம். பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்னும் பொழுது அதனுடைய அஸ்திவாரம், அடிப்படை அப்படின்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய மேம்பாடு அப்படின்றதெல்லாம் லேட்டர். பட் முதல்ல ஒரு பெண் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு மால் நியூட்ரிஷன் இல்லாத ஒரு பெண் குழந்தை இருந்தால் தான் அவங்க அடுத்தடுத்து அவங்களுடைய மேம்பாடை நோக்கி போகலாம். ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்ற முறையில் பெண்களுக்கு இந்த ஆரோக்கியம்ன்றது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் படிக்கணும், மேலே வரணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் சிஇஓ ஆகணும், என்னவா இருந்தாலும் அதுக்கு பேசிக் ஹெல்த் தான். ஹெல்த் சரியில்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறது மூலமாக தான் மற்ற எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஃபெமினிசமோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்த் தான். இப்போ ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. இப்போ ஹெல்த் அப்படின்றது ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் சரி செஞ்சுக்க முடிகிற ஒரு விஷயம் இல்லை. அது பிறந்ததுலேருந்தே அதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அதை தொலைச்சிடுறது ரொம்ப ஈஸி. பட் அதை திடீர்னு நடுவில் ஒரு அவேர்னஸ் நம்ம அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளால் பின்னாடி போய் சரி பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே ஆரோக்கியம் அப்படின்னும் பொழுது அது ஆரம்ப கட்டத்திலேருந்தே அதை சீராக வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது முக்கியம். ஸோ ஒரு பெண் குழந்தை பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் நம்ம பராமரித்து பார்த்துக்கணும்? நீங்கள் ஆக்சுவலி பிறந்ததுல இருந்து அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது கருவில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அம்மா என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத பொறுத்ததுலேருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பொதுவாக ஒரு கரு வளர்ச்சிக்கு தாய் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட், புரோட்டீன், அதுக்கப்புறம் B6, B12 இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ பரவலாக பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் பேபிஸ். பேசிக்காக அது எதனால வருது அப்படின்னா தாய்மார்கள் நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனாலையும் ஆர் தாய்மார்களுக்கு அந்த பிரெக்னன்சி டைம்ல ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரதுனாலையும் என்ன ஆகுது, கருவிலேயே இன்சுலினுக்கு எக்ஸ்போஸ் ஆறாங்க. ஸோ அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது அது growth ஹார்மோனா வேலை பார்த்து அந்த பேபிஸை பெரிய பேபிஸா ஆக்குது. ஸோ அந்த மாதிரி பேபிஸ் வெளியில வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி காலகட்டத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டயபெட்டிஸ், PCOS, கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரச்சனைகள் ரொம்ப ஏர்லியாவே வரதை நம்ம பார்க்குறோம். அதனால தாய்மார்களுக்கு மெயினா அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மலா மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா, குழந்தைங்க வளர வளர அவங்க நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ப்ரிசர்வேட்டிவ்ஸோடு இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்றதுனால ஓவர் வெயிட் ஏற்படுது. அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப இளம் வயதிலேயே டயபெட்டிஸ் வர்றது, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகிறது அப்படின்னு நினச்சோம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னாலேயே பிறப்பிலேயே கூட குழந்தைங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸோ இல்லை அந்த நேரத்தில் பிபி நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகிறதோ இல்லைனா அந்த நேரத்தில் தைராய்டு டெஃபிஷியன்சி வருது, இதெல்லாம் நார்மல் தான் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கருவிலிருந்தே அந்த குழந்தைய நம்ம ஆரோக்கியமாக தான் வளர்க்கணும் அப்படின்னும் பொழுது இந்த ஜெஸ்டேஷனல் பீரியடில் வர இந்த விஷயங்களெல்லாம் ஒரு அம்மாவாக எப்படி அதை தவிர்க்கிறது? தாய்மார்கள் எப்படி ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும். ஜென்ரலாகவே ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா வெயிட் ஜாஸ்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடு கொடுக்குற பழக்கம் இருக்கு. ஸோ விருந்தோம்பல் அப்படின்ற பேர்லையும் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நிறைய சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற பேர்லையும் இந்த ஓவர் ஃபீடிங் பண்ணிடுற அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அப்படி ஓவர் ஃபீட் பண்றதுனால வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுறாங்க. ஒரு நார்மல் வெயிட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க 16 kgs வரைக்கும் வெயிட் கெயின் ஆகலாம். இதே அவங்களோட BMI 25க்கு மேல போச்சுனாலே அவங்க ஒரு 11.5 kgs அந்த அளவுக்கு வெயிட் கெயின் பண்ணாலே போதும். இதே அண்டர் வெயிட்டா இருந்தாங்க அப்படின்னா அப் டு 18 kgs கெயின் பண்ணலாம். ஸோ வெயிட் கெயினே ஒபேஸ் விமன் கம்மியா தான் வெயிட் கெயின் பண்ணணும். அது நம்பர் 1. பிகினிங் ஆஃப் த பிரெக்னன்சில இருந்தே கரெக்டான டயட், கரெக்டான எக்ஸசைஸ். அஃப்கோர்ஸ் பிரெக்னன்சி டைம்ல கேலரிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும் தான். அது ரொம்ப நிறைய 1000 கேலரிஸ்லாம் இல்லை, வெறும் 350 கேலரிஸ் தான் எக்ஸ்ட்ரா. அந்த 350 கேலரிஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸஸாக தான் எல்லாருமே எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 350 கேலரிஸ் கொடுத்தாலே போதும், அவ்வளோதான் எக்ஸஸ்.
இது இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஓவர் ஃபீட் பண்ணுறதும் ஒரு ப்ராப்ளம். அண்ட் இந்த 350 கேலரிஸுக்கு கம்மியாக கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஹார்மோனே வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணும். ஸோ கேலரிஸ் கம்மியாக கொடுக்கறதுனாலையும் டயபெட்டிஸ் வரலாம். அதே மாதிரி கேலரிஸ் ஜாஸ்தியாக கொடுக்கறதுனாலையும் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரலாம். அண்ட் பொதுவாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரலாம். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா கூட பிளட் குளுக்கோஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் டயட்னால. நீங்கள் சொன்ன மாதிரி பிபி ஜாஸ்தியாக வரதுனால வர காம்ப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இதெல்லாம் நார்மல் டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலமாகவே வந்து சரி பண்ணிக்கலாம். நல்ல உணவியல் நிபுணரை பார்த்து அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல பிளான் வாங்கி அதை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே இந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஈஸியாக தடுத்துக்கலாம். உணவியல் நிபுணர்கிட்ட வந்து ஒரு பிளான் வாங்கி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ரொம்ப ஊட்டச்சத்து குறைவாகவும் சாப்பிடக்கூடாது, ஊட்டம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அந்த நேரங்களில் வந்து பெண்களுக்கு வந்து இந்த கிரேவிங்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை தவிர்த்துக்கவும் முடியாது. அந்த கிரேவிங்ஸை வந்து அவங்க சரி பண்ணிக்கல அப்படின்னா அது சைக்கலாஜிக்கலாகவும் அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்குள்ளே கொண்டு போகல. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது ஒரு நல்ல குவெஸ்டன். ஆக்சுவலி வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து கிரேவிங்ஸ் வரும். ஸோ அந்த கிரேவிங் எதனால வருது அப்படின்னு மேஜராக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து omega-3 டெஃபிஷியன்சிஸ் இருக்கும், அதனால வந்து கிரேவிங்ஸ் வரும். இல்லைனா வந்து B6 B12 டெஃபிஷியன்சிஸ் இருக்கும், அதனால வந்து கிரேவிங்ஸ் வரும். இல்லை புரதச்சத்து குறைபாடு, புரோட்டீன் கம்மியாக எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான அமௌண்ட்டில் எல்லா நியூட்ரியன்ஸும் எடுத்தாலே கிரேவிங்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து கம்மியாயிடும். இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் டைமில் வந்து கிரேவிங் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஏசி செட்டப்ல வேலை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தாகம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல. தாகம் எடுத்தாலே அதை வந்து அவங்க வந்து பசியா வந்து பர்சீவ் பண்றாங்க. அது பசின்னு நினைக்கிறதுனால அந்த டைம்ல வந்து ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும், போண்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும், உப்பு நிறைய சாப்பிட தோணுதுனாலே அவங்களுக்கு வந்து தாகம் எடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ தண்ணி குடிக்கணும் மெயினா. அப்போ வந்து என்னன்னா ஏசி செட்டப்ல இருக்கோம்னா நம்மளே அலாம் வச்சு இப்போ நிறைய வாட்டர் ஆப்ஸ், வாட்டர் ட்ராக்கிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு 2 hours ஒன்ஸ் நம்மளே வந்து வாலண்டரி ஆக்ஷன்ல வந்து தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த கிரேவிங் போயிடும். அதை மீறி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணோம்னா கிரேவிங்ன்ற ஒரு பிரச்சனை வந்து வராது. கிரேவிங் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது அது வந்து டெஃபிஷியன்சி நமக்குள்ளே இருக்குன்றத காமிக்கிற ஒரு சைன் தான் வந்து கிரேவிங். அதை நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னால கூட கிரேவிங்ஸ் வரும். அப்போது அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மைண்ட்ஃபுல்னஸ். எதனால நம்மளுக்கு கிரேவிங் வருது, என்ன பிரச்சனை, நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு, இந்த ஸ்ட்ரெஸ் எதனால வந்தது, இதை எப்படி அட்ரஸ் பண்ணும், இன்டெப்தா வெளியில தேடாம உள்ளுக்குள்ள போய் தேடும் போது அதுதான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் டியூரிங் பிரெக்னன்சி. அதுக்காக தான் நம்ம யோகா, பிரெத் ஒர்க் இதெல்லாம் பண்றோம். நம்ம வந்து டயட்டோட சேர்த்து நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு யோகா, மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் மெடிடேஷன் இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹோலிஸ்டிக்கா ஆக்சுவலி ஹெல்த்ன்றதே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தும் கூட. ஸோ இதுக்கு வந்து ஹோலிஸ்டிக் வேலை நம்ம வந்து ஒரு பிரெக்னன்ட் டைம்ல இதெல்லாம் பண்ணி ஹேண்டில் பண்ணும்போது டெஃபினட்டா வந்து சைக்கலாஜிக்கல் கிரேவிங்கும் கம்மியாயிடும். பொதுவாக வந்து நம்ம இவ்வளோ வருடங்களா அதிகம் பார்த்த பிரச்சனை என்ன அப்படின்னா குறைந்த எடையுள்ள குழந்தைகள் பிறக்கிறது தான் பெரிய பிரச்சனை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 2 கிலோக்களுக்கு குறைவாக குழந்தைகள் இருந்தால் அப்போ அவங்கள இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க, மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் அவங்கள ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீட்டுக்கே குழந்தைய கொண்டு வரலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க புதுசாக நமக்கு வந்திருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னா குழந்தைகள் பிறக்கும் போதே ஓவர் வெயிட்டாக பிறக்கிறாங்க அப்படின்றது. இப்போ அந்த மாதிரி ஓவர் வெயிட்டாக பிறந்த குழந்தைகளுக்கு எப்பயும் எல்லா அம்மாக்களும் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும். இந்த ஓவர் வெயிட்டை எப்படி குறைக்க முடியும் அந்த குழந்தை பிராயத்திலேயே? ஆக்சுவலி ஒரு குழந்தை வந்து ஓவர் வெயிட்டாக பிறந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 மாதத்துக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தை வந்து 3 மடங்கு வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகணும் எப்படியும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல போய் அவங்க கிட்ட நம்ம எதுவுமே கேலரி ரெஸ்ட்ரிக்டோ ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் 6 மாதம் வரைக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் கரெக்டாக 6 மாதத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 வயசு வர வரைக்கும் வந்து அவங்களுக்கு தாய்ப்பாலும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கும் கரெக்டாக கொடுக்கணும். என்னன்னா சர்க்கரை தராம இருக்கலாம், சர்க்கரையை வந்து தடுக்கலாம், ஃபைபர்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதாவது சின்ன வயசுல இருந்தே நிறைய காய்கறி நம்ம வந்து ஒரு 12 மாசத்துக்கு அப்புறம் தான் தாய்மார்கள் வந்து காய்கறியே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காய்கறி கொடுத்தாலும் 2 காய்கறி, கேரட், இன்னொன்று வந்து உருளைக்கிழங்கு, இதை மட்டும் அதுவும் அரைச்சு கொடுக்குறாங்க. கரெக்டான ஏஜில் அந்த டெக்ஸ்சர்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த குழந்தை ஃபஸ்ஸி ஈட்டராக இருக்காது. ரொம்ப பிந்தி பிந்தி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து 4 விதமான வெஜிடபிள் தான் 13 வயசு வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து கரெக்ட் டைம்ல வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி
அண்ட் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் அலவ்டோ அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த டெக்ஸ்சரோட மிக்சியில் அரைச்சு கொடுக்காம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொடுக்கறது மூலமாவே அவங்கள வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷனை நோக்கி நம்ம வந்து கூட்டிட்டு போகலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே குழந்தைங்களுக்கு வந்து அவங்க சாப்பிடணும். ஃபஸ்ட் ஈட்டராக ஆயிட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா கரெக்டான டைமில் எல்லா இன்ட்ரொடக்ஷனும். இப்போ பழம் கொடுக்குற டைமில் 8 மாதம் ஆயிடுச்சா எல்லா பழமும் குழந்தைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 12 மாசத்துல வந்து அம்மா அப்பாவோட டேபிளில் உட்காந்து கையில் ரொம்ப மெஸ்ஸியானா கூட பரவாயில்ல, கையில் சாப்பாடை எடுத்து வாயில் போடுற அளவுக்கு அந்த குழந்தைங்களை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுதான் அங்கேருந்து தான் நம்ம நியூட்ரிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இது பண்ணாட்டிக்கு என்ன ஆகும்னா 13 வயசுக்கு அப்புறம் தான் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியும், நடுவில் பண்ணவே முடியாது. பொதுவாக வந்து குழந்தைங்களை வந்து எல்லாத்தையும் சாப்பிட பழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ண முயற்சி பண்ணுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து மிக்சியில் அரைச்சி கொடுக்கறது, நல்லா வேக வச்சு சாப்பாட்டில் அவங்களுக்கு தெரியாமல் மசிச்சு கொடுக்கறது. ஏன்னா நியூட்ரிஷனை கொடுக்குறோம் எப்படியோ அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது என்னன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கொடுக்கறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு நாம் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போது நீங்கள் வந்து வித்தியாசமாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க. எந்தெந்த காய் எப்படி எப்படி இருக்கோ அப்படி சாப்பிட குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதை அவங்களே எடுத்து சாப்பிடணும். அப்பா அம்மாவோட சமமாக உட்காந்து அவங்க அதை சாப்பிட பழகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் சொல்கிற இந்த விஷயம். அடுத்து ஓவர் வெயிட் அப்படின்றது இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட்ஸ் நிறைய கொடுத்தாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களோட ஓவர் வெயிட்டை குறைச்சிடலாம். ஃபைபர் மாத்திரம் இல்லை, சர்க்கரை வந்து கம்மியாக கொடுக்கணும் இவங்களுக்கு. பேலன்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ குழந்தைய பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான புரதம் அது வந்து பருப்பாக இருக்கலாம், இல்லை வந்து 8 மாதம் தள்ளி சிக்கன் கொடுக்குறதோ, இல்லை வந்து ஃபிஷ் கொடுக்குறதோ, இல்லை வந்து முட்டை கொடுக்குறதோ. ஸோ தேவையான புரதச்சத்து 3 மீல்லையும் இருக்கணும். புரதச்சத்து இல்லாத ஒரு மீல் இருக்கவே கூடாது. அது வந்து பாலாக கூட இருக்கலாம். ஒரு கேரட் கீர் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து சர்க்கரை போடாமல் பால் கேரட் சேர்த்து கொடுத்தாலே பாலில் இருக்கிற புரதம், கேரட்டில் இருக்கிற ஃபைபர் இதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து போயிடும். ஸோ அப்படி வந்து புரதம் இல்லாமலோ ஃபைபர் இல்லாத ஒரு டயட்டே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெறும் ஓட்ஸ் கஞ்சி ஊட்டுறேன் அப்படின்னா அந்த ஓட்ஸ் கஞ்சில் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து ஃபைபரும் இல்லை. ஓட்ஸில் இருக்கிற ஃபைபர் இருக்கும், எக்ஸ்ட்ராவா வெஜிடபிள் இருக்கிற ஃபைபர் இருக்காது. அதே மாதிரி புரதச்சத்து வந்து எக்ஸ்ட்ராவா இருக்காது. ஸோ 3மே கலந்து கொடுக்கறது தான் வந்து ஒரு நல்ல ஃபுட். அதை வந்து நம்ம மத்தில் மசிச்சு இப்போ வந்து சாஃப்ட் பாயில்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். முழுங்குறதும் வந்து ஆக்சுவலி வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்வாலோ பண்ண தெரியாது ஒழுங்கா. அதை வந்து மசிச்சு கொடுக்கணும். அது வந்து முழுசாக இருக்கணும்னு நான் சொல்லலை. கன்சிஸ்டன்சினா எப்படி சொல்கிறேன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவங்க முழுங்கக்கூடிய ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி, குட்டி குட்டி துகள்கள் இருக்கிறது வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம். பேலன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி, கலர், இந்த 3மே கொடுத்தாலே அது வந்து ஒரு பேலன்ஸ் டயட். பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு அடித்தளம் இருக்கிறது. அதாவது இந்த மாதிரி ஈட்டிங் ப்ராக்டிசஸ்லையும் சரி, இல்லை அவங்களுடைய ஆரோக்கியம் பின்னாடி எப்படி இருக்க போகுதுன்றதுலையும் எதுன்னா அந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற பருவம் தான். ஏன்னா இந்த 2 வயசு 3 வயசு வரைக்கும் குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்கன்றத அப்பா அம்மா டிசைட் பண்ணுறாங்களே, அப்புறம் மெல்ல மெல்ல குழந்தைங்க வந்து டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைங்க வந்து நாக்கால் சாப்பிட்றதோட கண்ணால் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எது அட்ராக்டிவாக தெரியுது, எது வந்து ரொம்ப அழகான பேக்கிங்கில் இருக்குது, எது கலர்ஃபுல்லாக இருக்குது, எதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்குது, அதை தான் தேடி குழந்தைங்க அந்த வயசில் சாப்பிட ஆரம்பிப்பாங்க இல்லையா. இல்லைன்னா அடம்பிடிக்கவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான பழக்கங்கள் எல்லாம் எப்படி குறைக்கிறது? ஆக்சுவலி மார்க்கெட்டிங் மூலமாக தானே குழந்தைங்களை வந்து அடைகிறாங்க. அதே நல்ல ஃபுட்டுக்கு வந்து ஸ்கூலில் அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா மார்க்கெட் ஏன் பண்ணக்கூடாது? ஸ்கூலில் வந்து போர் அடிக்காமல் ஒரு பாட்டு மூலமாக விளையாட்டு மூலமாக அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனை வந்து சொல்லி தரலாம். அதே மாதிரி குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறோமோ அதை செய்கிறதில்ல, என்ன பார்க்குறாங்களோ அதை செய்கிறாங்க. வீட்டில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து எப்படி அதை சாப்பிடுவாங்க? ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு முறுக்கோ இல்லை சிப்ஸோ எப்பயோ வாங்கி வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கும் கொடுப்போம். ஸோ விச் மீன்ஸ் தட் ஜங்க் ஃபுட் வாங்குற பழக்கத்தையே வீட்டில் நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி வந்து ஹெல்தி ஃபேமிலி அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் வந்து இப்போவுமே இருக்காங்க தான். முந்தைய காலத்தில் நிறைய இருந்தாங்க. அது நம்ம இப்போ கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி வந்து நம்மளோட பெற்றோர்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டதே இல்லை, தீபாவளிக்கு மட்டும்தான் எங்களால் வந்து பக்ஷணம் சாப்பிட முடியும், அதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட முடியும், ஒரு ஹை கேலரி ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இட்லியே லக்ஸுரி தானே முந்த காலத்துலலாம்.
இட்லியே பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா வந்து அமாவாசைக்கு வந்து நம்மளோட பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த இட்லி. ஸோ அமாவாசைக்கு பண்ணுற ஒரு டயட் தான் அது. அது பார்த்தா நிலா மாதிரியே இருக்கும். எவ்ரிடே வந்து இட்லியே வந்து நம்ம சாப்பிட்டது இல்லை. ஸோ விச் மீன்ஸ் தட் நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கணும். ஸோ அந்த கல்ச்சர் வந்து குழந்தைங்களோட நியூட்ரிஷனை காப்பாற்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஈவினிங் அம்மா ஏதாவது ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க, ஒரு பயிரை வேக வச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்க்கடலை சுண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் குழந்தைங்க வெளியில் போய் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்களே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க, ஸ்கூலில் காலேஜஸில் இருக்கிற கேன்டீனில் என்ன கிடைக்குது, ரோட்டில் அவங்க பார்க்குற பொருட்கள் அதெல்லாம் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களே. ஸோ அந்த ஆசை அந்த குழந்தைங்களுக்கு சரியாகிற மாதிரி நாம் ஏதாவது சப்ளிமெண்ட்ரியாக வீட்டில் செய்ய முடியுமா? இல்லை, ஆக்சுவலி இப்போ வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லலாம் வந்து சுகரி ஃபுட்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து கிளாஸ் டீச்சர்ஸே அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. குழந்தைங்களோட டப்பாவை திறந்து இது வந்து பேலன்ஸ்டான ஃபுட்டா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு இனிஷியேட்டிவை வந்து எடுக்கிறாங்க. இப்போ காலகட்டத்தில் வந்து ரொம்ப தேவை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து யூத் பாப்புலேஷன் ரொம்ப நிறைய இருக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்றது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 2000க்கு மேல பிறந்தவங்களோட அவங்களோட லைஃப் ஸ்பேனை விட அவங்க பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்பேன் பெட்டரா இருக்குன்றாங்க. அது வந்து ரொம்ப அதிர்ச்சி மிக்க ஒரு செய்தி இல்லையா? ஸோ அதனால வந்து இப்போ ஸ்கூல் லெவலில் கவர்மெண்ட் லெவலில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பண்ணுறாங்க தான். அதாவது வந்து எப்படி ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு ஸ்கூலில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த லாலிபாப் சாப்பிட்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி குழந்தை வந்து லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கு, பின்னாடியே வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த குழந்தை லாலிபாப் தான் சாப்பிட்டு இருக்கு, அங்கேருந்து புகை வருது. ஸோ அப்போ வந்து அவங்க சொல்றாங்க தட் லாலிபாப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங். இது பண்ணாலும் கேன்சர் வரும், இது பண்ணாலும் கேன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய அவேர்னஸ் நம்ம கொடுக்கறது மூலமாக ஸ்கூலில் வந்து தடுக்கலாம். இதையும் மீறி இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை, அடாலசன்ட் இயர்ஸில் வந்து நான் வெளியில் சாப்பிடணும். சில ஃபுட்டெல்லாம் வந்து அட்டாச் டு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆக்சுவலி என்னோட கிளைண்ட் ஒருத்தர் கூட சொன்னாங்க, நான் ஏன் இந்த பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா அதுதான் எனக்கு ஸ்டேட்டஸ். நான் அது சாப்பிட்டாதான் நான் வந்து ஒரு ஹை ஸ்டேட்டால இருக்கிற பையன் நம்புவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு பழக்கம், ஸோ அந்த பழக்கத்தை வந்து பேசி பேசி திருப்பி வந்து கொண்டு வர்றது, அதுக்கு வந்து கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கூல்லையே டெஃபினட்டாக வந்து உணவியல் நிபுணர்கள் இருக்கணும். அண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு மேஜராக வந்து அவங்களுக்கான செஷன்ஸ் வந்து எடுக்கணும். கார்ப்பரேட்ல எடுக்கிறாங்க இப்போ. அதே மாதிரி ஸ்கூல் லெவல்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் அடிக்கடி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதோட விளைவுகள் என்ன, ஏன் நம்ம நல்ல ஃபுட்டு சாப்பிடணுன்ற அவேர்னஸை வந்து 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து அதை வந்து பதிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட உணவு ஒரு பேலன்ஸ் டயட்டா அப்படின்றத கண்டுபிடிக்க டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இது பேலன்ஸ் டயட்டா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நார்மல் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற பிளேட்டை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை வந்து 4ஆக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு கார்னர் தான் உங்களோட கார்போஹைட்ரேட் பார்ட். அது வந்து ரைஸாக இருக்கலாம், இல்லை சப்பாத்தியாக இருக்கலாம், மில்லட்ஸாக இருக்கலாம், ஓட்ஸாக இருக்கலாம், கீரை விதைகள், அதுக்கப்புறம் வந்து கீன்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அது. அதே மாதிரி ரைஸ்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ரைஸ் வருது. லபானியா அப்படின்ட்டு இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிப்புரி கவர்மெண்ட் வந்து இந்த ரைஸை வந்து டெவலப் பண்ணி இதை வந்து ஒரு 18 ஸ்டேட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்ட் ரைஸ். இதில் வந்து ஆந்தோசைனன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பிளாக் ரைஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எது நமக்கு நல்லது, நம்மளுக்கு எது ஒத்துக்குது, இதெல்லாம் பார்த்து அந்த ஒரு ரைஸ் வந்து ஒரு பகுதி, ரைஸோ வீட்டோ ஆர் மில்லட், இது ஒரு பகுதி. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட புரதச்சத்து வந்து கர்ட்ல இருந்து கிடைக்கும், லெக்யூம்ஸ்ல இருந்து கிடைக்கும், சென்னா, ராஜ்மா, இதுலலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரதச்சத்து கிடைக்கும். நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஒரு 70 to 80 grams ஆஃப் சிக்கன் எடுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு 150 grams ஆஃப் ஃபிஷ் எடுக்கலாம், 2 முட்டை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது புரதச்சத்து கிடைக்கும். அந்த சைட் ஆஃப் த பிளேட் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் இருக்கணும். பாதி வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கணும், மீதி பாதியில் ஒரு குவார்ட்டர் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எது சாப்பிட்றோமோ நம்ம, அதாவது ஸ்டேபிள் ஃபுட்னு நம்ம எதை நினச்சி நிறைய சாப்பிட்றோமோ அது குவார்ட்டர் இருக்கணும். இன்னொரு குவார்ட்டரில் வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் பிளேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சாதத்தை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு சாம்பார், அந்த சாம்பாரில் எந்த காயுமே இருக்காது, பருப்பும் இருக்காது, தண்ணியாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றது பூராவே 90% கார்போஹைட்ரேட் தான். ஸோ ஃபைபர் இருக்காது, வைட்டமின்ஸ் இருக்காது, மினரல்ஸ் இருக்காது, ப்ரோட்டீன் இருக்காது. இப்படி ரிவர்ஸ் பிளேட் பண்ணி சாப்பிடும்போது அதுதான் ஒரு பேலன்ஸ்ட் ஃபுட். ஸ்கூல் படிக்கிற பருவத்தில் குழந்தைங்களுடைய
ஈட்டிங் ப்ராக்டிசஸை எப்படி நம்ம சரி பண்ணணும் அதை பற்றி பேசணும். அதில் முக்கியமாக பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஏஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏஜ். ஏன்னா முதல் முறையாக ரொம்ப முக்கியமான ஒரு பருவத்தை அவங்க வந்து கடக்குறாங்க இல்லையா, நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களுக்கு வரும், பியூபர்ட்டி அப்படின்னு. அதை அவங்க உடல் ஏற்றுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பெண்களை தயார் பண்ணணும்? மெயினாக வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். ஏன்னா வந்து லஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான மீலாக இருக்குது. இப்போ ஸ்கூல் கோயிங் அடாலசன் பசங்களோ இல்லை ஸ்கூல் கோயிங் டாட்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா காலை உணவு வந்து ரொம்ப பெருசாக சாப்பிட முடியறது இல்லை ஸ்கூல் சீக்கிரமாக வந்து அவங்க போகிறதுனால. அப்போ அப்படி இருக்கும்போது லஞ்ச் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு புளி சாதம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது அங்கே பேலன்ஸ்டு இல்லை. ஸோ இப்போ ஒரு நார்மல் புளி சாதத்தை நீங்கள் எப்படி பேலன்ஸ்டாக மாற்றுவீங்க அப்படின்னா, புளி சாதத்தில் கொஞ்சம் சோயா சங்க்ஸ் போடுங்க, அதில் வந்து நிறைய பீனட்ஸ் போடுங்க, அதில் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச காயை வந்து போடுங்க. அப்படி போடும்போது அதில் புரதச்சத்தும் இருக்கும், காய்கறிகளும் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த போர்ஷன் அவ்வளோதான். ரைஸ் அப்படின்னா ஒரு 70 to 80 grams ஆஃப் ரைஸ், அப்புறம் வந்து ஒரு 50 grams ஆஃப் சோயா, ஒரு 30 grams ஆஃப் பீனட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 100 grams ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஒரே ஒரு 1 pot மீல் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதே புளி சாதம், அதே புளி சாதத்தை நம்ம எப்படி வந்து மாற்றி கொடுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ சாம்பார் சாதம், பொட்டேட்டோ பொரியல், இதில் எங்கே வந்து நம்மளுக்கு பெருசாக ஃபைபர் கிடச்சிட போகுது? இப்போ நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட வந்து ஒரு அவரைக்காய் பொரியலோ, அண்ட் அந்த சாம்பாரையும் 5 விதமான காய் போடுறீங்க, நல்ல திக்கான சாம்பார் கொடுக்குறீங்க அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். அண்ட் அந்த ப்ரோட்டீன் பத்தாமல் இருக்கிறதுனால ஒரு 2 முட்டையில் ஆம்லெட் அப்படி கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். அதனால ஸ்கூலோட லஞ்சில் நீங்கள் என்ன கொடுத்து விடுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் ஒரு பிஸ்கெட்டாக கொடுக்குறீங்க, பிஸ்கெட் கொடுக்காதீங்க. சாக்லேட் கொடுக்குறீங்களா, அது கொடுக்காதீங்க. ஃப்ரைடாக கொடுக்குறீங்களா, இல்லை வேண்டாம். ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், சுண்டல் கொடுக்கலாம், இல்லைனா வந்து சின்னதாக சீஸ் வச்சு ஒரு குக்கும்பர் வச்சு ஒரு குட்டி சாண்ட்விச் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம டெய்லி பண்ணுற குட்டி குட்டி விஷயங்களே ஒரு பெரிய மாற்றத்தை தரும். நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய ஃபுட்டு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்மில், அவங்களுக்கு எந்த ஃபார்மில், ஸோ அந்த ஃபார்ம்லேயே நீங்கள் கொடுக்கலாம். பட் அதை வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுறதும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறதும், என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து செக்கில் ஆட்டுன எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நாங்கள் டெய்லியுமே லெக்யூம்ஸ் எடுத்துப்போம் எங்கள் ஃபேமிலியில். அப்படின்றது ஒரு ஃபேமிலி கல்ச்சர் ஆகிடுது. நான்வெஜ் சாப்பிட்ற ஃபேமிலியாக இருந்தால் தினசரியே நான்வெஜ் சாப்பிடலாம், தினசரியே மீன் சாப்பிடலாம். ஆக்சுவலி மெடிடேரியன் டயட்டில் டெய்லியுமே ஃபிஷ் இருக்கும். அண்ட் அதுதான் இருக்கிறதுலையே வந்து பெஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா உலகத்து மக்களுமே வந்து அதை வந்து பெஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லும்போது ஃபிஷ்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் சமைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நைட் எடுத்துக்கலாம். மத்தியானம் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இல்லை முட்டையும் எடுத்துக்க முடியாதா, பன்னீர் எடுக்கலாம். பன்னீரும் எடுக்க முடியாதா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 150 grams ஆஃப் தயிர் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது வந்து ப்ரோட்டீனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபேட், அதுக்கப்புறம் தான் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் வந்து கம்மி லெவலில் தான் தேவைப்படுது. ஆனால் அந்த கம்மியான அளவே யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்றதுல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், ப்ரோட்டீன் இதுதான் கண்டிப்பாக நம்மளோட மீலில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நம்ம ரொம்ப காலமாக கேள்விப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அப்படின்னாலே விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது, அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். அயர்ன் டெஃபிஷியன்சி நமக்கு தெரியும், அது வந்து இப்போ நிறையவே நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். அயர்ன் டெஃபிஷியன்சி, அனீமியா இதெல்லாம். பட் இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படின்றது இன்னமும் சேலஞ்சிங்காகவே தானே இருக்குது. நான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா, இன்னமும் அதனுடைய சோர்சஸ் என்ன நமக்கு கரெக்டாக தெரியலையோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விட்டமினுடைய சோர்சஸ்லாம் என்ன? ஓவர் வெயிட்டாக இருக்கிற நிறைய பேருக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அதாவது வந்து அவங்க வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஹைட்டாகவும் நல்ல வெயிட்டாகவும் இருந்தாலும் அவங்களுக்கு தினசரி தேவையான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கிறதே இல்லை. அண்ட் சில டைமில் என்ன ஆகும்னா எடுப்பாங்க, அப்சார்ப் ஆகுறது இல்லை. இந்த மாதிரி 2 பிரச்சனை இருக்குது. பி வைட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 300 grams ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்தாலே பி வைட்டமின்ஸ் கிடச்சிரும். 2 பழங்கள் எடுக்கிறது மூலமாகவே உங்களுக்கு வைட்டமின் சி அண்ட் வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் எல்லாமே கிடச்சிரும். நட்ஸ் எடுக்கிறது மூலமாக மைக்ரோ மினரல்ஸ் அது எல்லாமே கிடச்சிரும். ஜிங்க், மேங்கனீஸ், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான நட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 10 நட்டு 15 நட்டு. அப்புறம் சீட்ஸ் இருக்கு, பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் எடுக்கிறது மூலமா ஜிங்க், இந்த மாதிரியான மெக்னீஷியம், குரோமியம், இந்த மாதிரியான
ட்ரேஸ் நியூட்ரியன்ஸும் மினரல்ஸும் கிடைச்சிரும். ஸோ நம்மளோட டயட்ல எல்லாமே இருக்கணும். ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், நட்ஸ் இருக்கணும், சீட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பால் சார்ந்த பொருள் இருக்கணும். அதே மாதிரி வந்து சீரியல்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 விதமான சீரியல் இருக்கணும். அதாவது ஒரு விதமான பருப்பு வகைகள் இருக்கணும், தென்னா, ராஜ்மா, அந்த மாதிரி தானியங்கள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஃபுட் குரூப்ஸும் ஒரே நாள் எடுக்கிறோம் அப்படின்னா தென் நம்மளுக்கு வந்து அந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வராது. நீங்கள் சொன்னதில் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம காமனாக எப்போவுமே சாப்பிட்ட விஷயங்கள் தான். பட் அதனுடைய அளவை நம்ம இனிமேல் அதிகப்படுத்தி சாப்பிடணும்னு புரியுது. பட் அதில் நீங்கள் சொன்ன இந்த நட்ஸு, சீட்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து இப்போ தான் புதுசாக நமக்கு வந்து அறிமுகமாகிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப காமனாக கிடைக்கிற விஷயங்கள் இல்லை. நம்ம இதை வந்து வாங்கி மெனக்கிட்டு இதை எப்படி சமையலில் சேர்க்கணும் அப்படின்றது இன்னும் நிறைய நமக்கு தெரியாது. நம்ம அதை சேர்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் ஸ்மூதி அப்படி செஞ்சு சாப்பிடுவோம், ஊற வச்சு நைட்டு காலையில் அதை எடுத்து சாப்பிடுவோம். அப்படி தான் நமக்கு அதை எடுத்துக்க தெரியுது. இதை வந்து நம்மளுடைய அந்த 3 வேளை நம்மளுடைய சாப்பாட்டிலே சேர்க்க முடியுமா? ஒரு 5 மணி 5:30 மணி டைம்ல எல்லாருக்குமே ஒரு பசி வருது இல்லைங்களா? அந்த டைம்ல வந்து மேஜரா எல்லாரும் சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துல இருக்கிற டீ கடையில இருக்கிற பஜ்ஜி போண்டா தான். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில நம்ம வந்து நட்ஸ் சாப்பிடலாம். இப்போ நட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பீனட்ஸ் சாப்பிடலாம், ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ நட்ஸ், வால்நட்ஸ், பிஸ்தா. இந்த மாதிரி நம்ம நிறைய சாப்பிட போறது இல்லை, 10 தான் சாப்பிட போறோம். ஸோ நம்ம 10 தான் ஒரு நாளைக்கு எடுக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி சாப்பிட்டாலே ஒரு 2500 ரூபாய் அந்த மாதிரி வந்துருது. ஒரு நாள் சாப்பிட்ற காசை சேமிச்சு வச்சாலே நம்மளால ஒரு மாசம் பூரா நட்ஸ் வாங்கிட முடியும். இப்போ இந்த நட்ஸு, சீட்ஸு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. பட் அதுக்கு அளவு அப்படின்றது ஏதாவது இருக்கா? ஏன்னா ஒரு சிலதை ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும், நட்ஸும் சரி சீட்ஸும் சரி. ஸோ அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ பாதாம் சாப்பிட போறோம் அப்படின்னா 16 பாதாம் சாப்பிடணும், பூசணி விதைகள் சாப்பிடணும், இல்லைன்னா வந்து குக்கும்பரோட விதைகள் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 டீஸ்பூன் விதைகள். வால்நட்ஸ் மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த வால்நட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வால்நட் ஒரு நாளைக்கு. பிஸ்தா சாப்பிட்றோம் அப்படின்னா 21 பிஸ்தா. ஸோ இந்த மாதிரி அளவில் வந்து சாப்பிட்றது ஒரு நார்மல் குவான்டிட்டி. வழக்கமாக எல்லாரும் ஒரு 5 பாதாம், ஒரு 5 உலர் திராட்சை அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ நமக்கு வந்து அவேர்னஸும் பத்தலை. இன்னும் கூட நம்ம இந்த நட்ஸு, சீட்ஸ் எல்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அளவில் நட்ஸ் நம்ம சாப்பிடணும். இதில் வந்து எதெல்லாம் வந்து சோக் பண்ணி சாப்பிடணும்? ஏன்னா ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சோக் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு தான் சாப்பிடணும் அப்படி சொல்கிறாங்களே. அந்த மாதிரி எதை வந்து அப்படியே நம்ம வாங்கி அப்படியே சாப்பிடலாம், எதெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சோ இல்லை சமைச்சோ சாப்பிடணும்? சியா சீடு, அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீடு, இந்த மாதிரி விதைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சோக் பண்ணி தான் வந்து சாப்பிடணும். ஃப்ளாக் சீட்ல வந்து நிறைய ஆன்டி நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, லிக்னன்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் கொடுக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அதெல்லாம் வந்து சோக் பண்ணி சாப்பிட்றது வந்து பெட்டர். பாதாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட அவுட்டர் ஸ்கின் வந்து நிறைய பேருக்கு டைஜஸ்ட் ஆகாது. நீங்க அதை உரிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை சோக் பண்ணியே வந்து சாப்பிட்டாலே போதும். மற்றபடி வந்து வால்நட், பிஸ்தா இதெல்லாம் இருக்குன்னா இதை நீங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பீனட்ஸ் எல்லாம் வந்து பாயில் பண்ணி சாப்பிடலாம். இப்போ வந்து சில பேருக்கு வந்து பீனட் சாப்பிட்டாலே, அதாவது வேர்க்கடலை சாப்பிட்டாலே எனக்கு வந்து வயிறு உபசமாகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஃப்ரெஷ் நிலக்கடலை சாப்பிட்றது பெட்டர். அப்படி சில நாட்களில் கிடைக்காது இல்லையா, அப்போ வந்து ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணி கடைங்களில் கிடைக்கும் இல்லையா, அதில் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நம்ம ஊற வச்சு நெக்ஸ்ட் டே பாயில் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அது வந்து அந்த ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக நம்ம சோஷியல் மீடியாவில் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா கட் ஹெல்த் பற்றி தான் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ நியூட்ரிஷன் அப்படின்றதையும் தாண்டி நம்ம கட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடணும்? நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனையில வராங்க. அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கும், ஃபேட்டி லிவர் இருக்கும், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இருக்கும், நிறைய ப்ராப்ளமோட வருவாங்க. ஆனால் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரச்சனையே வந்து கட். எதனால கட் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ற ஆயிலை வந்து ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளமேஷன்ல கொண்டு போய் விடுது. அதை வந்து லீக்கி கட் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட நச்சுத்தன்மையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளட்ல போகாம எலிமினேட் ஆகும் வயிற்று பகுதி வந்து ஹெல்த்தியா இருக்கும்போது. இப்போ வந்து இந்த நச்சுத்தன்மை வந்து பிளட்ல கலக்குது, அதுதான் நம்ம வந்து லீக்கி கட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி லீக்கி கட் இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய மால் அப்சார்ப்ஷன் நடக்கும். மால் அப்சார்ப்ஷன்னா நம்ம நிறைய சாப்பிட்றோம் நியூட்ரியன்ஸ், ஆனால் அது வந்து அப்சார்ப் ஆகுறது இல்லை.
அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து மால் அப்சார்ப்ஷன் வரும்போது வில்லைன்னு இருக்கும். வில்லை என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு டஸ்டர் மாதிரி. இப்போ வந்து நிறைய தேவையில்லாத கிருமி வருது அப்படின்னா கிருமியை தள்ளி விடும். அந்த மாதிரி வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அது என்ன ஆகும்னா அந்த வில்லை வந்து சின்னதாயிடும். இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால வில்லை ஷார்ட் ஆகிறதுனால அப்சார்ப்ஷனே நடக்க மாட்டேங்குது. திருப்பி திருப்பி சாப்பிட்டுட்டே இருக்காங்க, ஆனால் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் ஆகுறது இல்லை. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம வந்து எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீலிங்கில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு எதெல்லாம் ஒத்துக்கலையோ அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் இன்டாலரன்ஸ் டெஸ்ட்டே வந்துச்சு. அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒத்துக்காத ஃபுட் அப்படின்னா அதை நம்ம எலிமினேட் பண்றது மூலமா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது வந்து ஹீலிங் ஃபேஸ். அதுக்கப்புறம் வைட்டமின் டி, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, ஒமேகா 3 இதெல்லாம் வந்து கட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸோ அதெல்லாம் மெக்னீஷியம் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஹீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த கட்டை வந்து ஹீல் ஆகி நார்மலா வில்லையெல்லாம் திருப்பி வந்து க்ரோ ஆகும். இதுக்கு நடுவில் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ்னு 2 விஷயம் இருக்கு. ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம கட்ல வந்து நிறைய நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அது வந்து காலனிஸா இருக்கும். ஸோ அது வந்து வளர வைக்கும். இப்போ யூஸ்வலா வந்து இந்த கட் பிரச்சனை இருக்கும்போது டிஸ்பயாசிஸ்னு ஒன்று நடக்கும். அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு பேர் டிரான்ஸ்லோகேஷன் சொல்லுவாங்க. இங்க இருந்து அங்கே இடம் பெயர்றது. ஸோ அப்படி பண்ணும்போது அதோட முழுமையான வேலைகளை பண்ண முடியாது. அது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். எந்த விதமான நோய், காய்ச்சல், ஜுரம்னு வராம அதை வந்து தடுக்கிறது. ஸோ இடம் பெயரும் போது அதால பண்ண முடியாது. இப்போ வந்து நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு செடி மாதிரி தான் ஆக்சுவலி. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு செடியை நடுறோம் அப்படின்னா அதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு உரம் தேவை, தண்ணி தேவை, நல்ல மண் தேவை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீபயோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபைபர் தேவை. ஸோ அந்த ஃபைபர் எங்கேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து வெள்ளை அரிசியெல்லாம் சாப்பிடாம ஃபைபர் இருக்கிற அரிசி சாப்பிட்றது மூலமா, தானியங்கள் அதுல வந்து ஃபைபர் இருக்கும், அது சாப்பிட்றது மூலமா, ஸ்வீட் பொட்டேட்டோஸ்ல, காய்கறிகள்ல, ஸோ இதுல இருந்து கிடைக்கிற ஃபைபர் தான் அதை வளர்க்குமே. ஸோ நம்ம நல்ல ஹை ஃபைபர் டயட் எடுக்கும்போது ப்ரோபயோட்டிக்ஸும் உள்ள வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். தினசரி ஒரே விதமான ப்ரோபயோட்டிக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து போகும். ஆனா இப்போ வந்து கட் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்மளுக்கு வேற விதமான ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸை வந்து நம்ம வந்து சாப்பிட வேண்டிய தேவை இருக்கும். வெஜிடபிள்ஸை ஃபர்மெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஃப்ரூட்ஸை ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்றது, நிறைய விதமான கொம்புச்சா டீ பண்ணி நம்ம வீட்டிலே கூட தயாரிச்சு வந்து சாப்பிடலாம். தானியங்களை ஃபர்மெண்ட் பண்றது கூட தோசை மாவு, இட்லி மாவு, ஸோ அந்த மாதிரியும் வந்து ஃபர்மெண்ட் பண்ணி என்னன்னா அதை நம்ம தோசையா இட்லியா பண்ணிட்டோம்னா ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்காது. போஸ்ட் பயோட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து உமிழக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். மேஜர்லி வந்து ப்ரோபயோட்டிக்ஸை வந்து குக் பண்ணாம சாப்பிடக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸா வந்து நம்ம வந்து பண்றது. டெம்ஃபே இதெல்லாம் வந்து கொடுத்து கூடவே ப்ரீபயோட்டிக்ஸும் கொடுக்கும்போது கட் வந்து ஸ்லோவா வந்து ஹீல் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷன். இப்படிதான் வந்து கட்டை வந்து சரி பண்ண முடியும். கட்டுக்கு வந்து மேஜரா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா நல்லது பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நம்ம சரியா சாப்பிடாததுனால, நிறைய நார்ச்சத்து கொடுக்காததுனால நம்மளோட ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து வயிற்றுல வந்து குறைஞ்சிரும், இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து இடம் பெயர்ந்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட முழுமையான பயன்களை வந்து அது நம்மளுக்கு பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ வெஜிடபிள்ஸை வந்து ஃபர்மெண்ட் பண்ணலாம், ஃப்ரூட்ஸை ஃபர்மெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி தயிர், யோகட், கெஃபீர் இதெல்லாம் ஃபர்மெண்டட் ஃபுட் தான். ஸோ இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ப்ரோபயோட்டிக்ஸ் வயிற்றுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். சரிங்களா. அது வளர்றதுக்கு தேவையான ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்றது ஃபைபர். ஸோ அந்த நார்ச்சத்து வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முழு தானியங்கள், முழு பயிறு, பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது தேவையான ஃப்ரக்டோ ஆலிகோசாக்கரைட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைபர் வந்து அதோட தீனி அதுவும் போடும்போது அது வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்து அது வளரும் போது நம்மளுக்கு வந்து இந்த கட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இளம் பிராயத்தில் பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்து PCOS, அதாவது ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து காமனாக நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கும் உணவு முறைக்கும் என்ன சம்பந்தம்? PCOS அப்படின்னாலே பீரியட்ஸ் வந்து தள்ளி வர்றது, இல்லைனா வந்து நீர்க்கட்டிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஏன்னா PCOS அப்படின்னா ஒரு 5 சிம்டம்ல ஏதாச்சும் 1-2 இருந்தாலே அது PCOS தான். நிறைய வந்து பருக்கள் வருது,
வயிற்று பகுதியில நிறைய ஃபேட் சேருறது. அதே மாதிரி வந்து இடுப்பு பகுதியிலயும் வந்து நிறைய ஃபேட் வரும். அக்கந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு கருப்பா வந்து கழுத்துல படிகிறது, இல்ல கிராயின்ஸ்ல இருக்கிறது, ஆம்பிட்ல இருக்கிறது, அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. இதுல ஏதாச்சும் 3 சிம்டம் இருந்தாலே அது வந்து பிசிஓஎஸ் தான். இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மேஜரா எந்த மாதிரி ஒரு பிசிஓஎஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய பிசிஓஎஸ். ஸோ அந்த பிசிஓஎஸ்ல வந்து குண்டா இருப்பாங்க. அவங்களோட பிஎம்ஐ வந்து 28க்கு மேல இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து அக்கந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்துல வந்து அந்த கருமை வந்து நிறைய இருக்கும். பருக்கள் பாத்தீங்கன்னா தாடைகள் ஒட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஹார்மோனல் ஆக்னே ஆர் பருக்கள் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா மேஜரா அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டயட் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்மியா இருக்கு. ப்ரொஜெஸ்ட்ரான் தான் விமன். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீமேல் எனர்ஜியே கம்மியா இருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களோட பாடி வந்து இன்ஃப்ளமேஷன்ல இருக்கு, ஒரு ஃப்ளைட் அண்ட் ஃபைட் மோட்ல இருக்கு. கார்டிசால் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து நேச்சுரலா ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு போய் ஒரு ரெஸ்ட்ரிக்டிவா நீங்க இவ்வளோண்டு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க சேஃபா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட் உள்ள போலனாலே அது வந்து ஒரு சேஃபான ஒரு ஃபீலிங்கை தராது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு ஃபுட் 10 மாசம் டைம் எடுத்து நீங்க வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 to 30 கிராம் நார்ச்சத்து ஷுவரா தேவை. புரோட்டீன் வந்து நார்மலா 0.8 கிராம் per kg பாடி வெயிட். இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 1 கிராம் per kg ஐடியல் பாடி வெயிட். அவங்க குண்டா இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன வெயிட்ல அவங்க இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க புரோட்டீன் சாப்பிட்டா போதும். ஸோ அந்த அளவுக்கு புரதச்சத்து, அவங்களுக்கு தேவையான பழங்கள். மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா, வெள்ளை அரிசி சாப்பிட்றதுக்கு பதில் நீங்க வந்து மில்லட்ஸா சாப்பிடுங்க, கோதுமை சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி முழு தானியங்களா கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். பிசிஓஸை பொறுத்த வரைக்கும் எல்லா நியூட்ரியன்ஸும் தேவை, இதுதான் தேவை, இந்த நியூட்ரியன்ஸ் தேவையில்ல அப்படி இல்லை. மேஜரா அந்த நியூட்ரியன்ஸ் எது ரொம்ப முக்கியமா தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒமேகா 3 அப்படின்றது தான் சொல்லுவேன். குண்டான மீன்கள் வந்து எடுக்காதவங்க வந்து ஒமேகா 3 சப்ளிமெண்ட் மூலமா எடுத்துக்கலாம். இவங்களுக்கு மேஜர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதை வந்து கம்மி பண்றதுக்கு வந்து மெக்னீஷியம், இது வந்து பம்கின் சீட்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. அண்ட் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்னு பார்த்தா மெக்னீஷியம் சப்ளிமெண்ட் வந்து கொடுப்பாங்க. மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புரதச்சத்து டெஃபினட்டா ஒரு மீல்லையுமே வந்து தேவை. புரதச்சத்தை ரீப்ளேஸ் பண்ணி தான் மாவுச்சத்தை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அவங்களோட மாவுச்சத்து 50 to 60% வரைக்கும் தான் இருக்கணும். புரதச்சத்தை வந்து நிறைய வந்து அவங்க சாப்பிடணும். ஒரு 2 கப் அரிசி எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து 1/2 கப்பா கன்வெர்ட் பண்ணிட்டு கூட ஒரு சுண்டல், 2 கப் அளவு வந்து வெஜிடபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 முட்டை, இந்த மாதிரி வந்து பேலன்ஸ்டா வச்சு சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே மாதிரி சாலட் சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான புரதச்சத்து போறது இல்லை, அதே மாதிரி அவங்களுக்கு அது பத்துறதும் இல்லை. அதனால சாலட் அப்படின்றது ஒரு வேர்ஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஃப்ரூட் டயட், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் புரதச்சத்து இல்லாம சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேர்ஸ்ட் டயட். மூணாவது வந்து ஒரு 1 மீல் டயட் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அதுவுமே அவங்களுக்கு அது ஒரு பேட் டயட். ஏன்னா வந்து சாப்பாடு 3 வேளை அவங்களுக்கு தேவை. அண்ட் ஹார்மோன்ஸ் வந்து சீரா வேலை பார்க்கணும், ப்ரொஜெஸ்ட்ரான் நல்லா சுரக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 மீல் தேவை. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ரொம்ப பரவலாக வந்து நம்ம பார்த்துருப்போம். அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பேட் டயட். அதே மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் வந்து டெஃபினட்டாக வந்து வெயிட் தூக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளோட ஓன் பாடி வெயிட்டையே வச்சு நம்ம வந்து ஒரு காலை தூக்குறதும், இந்த மாதிரி வந்து யோகாசனம் போஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி போசஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுவுமே ஒரு வெயிட் லிஃப்டிங் தான். ஏன்னா நம்மளோட ஓன் வெயிட்டை நம்ம தூக்குறோம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து 1 மாதம் கழிச்சு 1 கிலோ 2 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் ப்ரொக்ரெசிவாக 1 இயர் டைம் எடுத்து அந்த வெயிட்டை வந்து தூக்கணும். இன்றைக்கே நான் ஜிம்மில் போய் ஒரு 10 கிலோ தூக்க போகிறேன் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மசில் டோனை இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது மசில் பில்ட் ஆகும். ஸோ எங்கே மசில் பில்ட் ஆக ஆரம்பிக்குதோ அங்கே தான் வந்து பிசிஓஎஸோட ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ இது வந்து டயட்,
எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய சப்ளிமெண்ட், நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். அதனால தான் நாங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறதும், அதே மாதிரி வந்து மெடிடேட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சு கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு காம் ஸ்டேட்டை வந்து கொடுக்கறதுக்கு தான். பிசிஓஎஸ்ல நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் அந்த கம்ப்ளைண்ட் இல்லாதவங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு. அதாவது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், ஃப்ரூட் டயட், இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இதை பொதுவாக எல்லாரும் எதுக்கு செய்வாங்க அப்படின்னா, ஐதர் நாங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சி செய்கிறது, இல்லைன்னா ஓவர் வெயிட்டாக இருக்கேன், ஒபீஸாக இருக்கேன், நான் என்னோட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு செய்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டயட்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்குமா, இல்லை அந்த மாதிரி ஒரு டயட் பேட்டர்னுக்கு தான் நான் போக போகிறேன்னும் போது எனக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் அதுலேருந்தே கிடைக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பேசிக்காக வந்து டயட் அப்படின்னா வந்து எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, சாப்பிடாம இருக்கிறது தான் டயட், ஆர் கம்மியாக சாப்பிட்றது. ஆக்சுவலி டயட் அப்படின்ற வேர்டோட மீனிங் என்னன்னா சாப்பிட்றது தான் டயட். இப்போ என்கிட்ட வர பல கிளைண்ட்ஸ் வந்து கேட்குற முதல் கேள்வி வந்து, நான் இவ்வளோ சாப்பிட்றது இல்லை, நீங்கள் நான் சாப்பிட்றதோட 50% அதிகமாக கொடுத்துருக்கீங்க, இதில் நான் வெயிட் லாஸ் பண்ணுவேனா? ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா, சாப்பிடாம இருந்தால் அதுதான் ஹெல்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல டயட் வந்து மினிமம் ஆஃப் 1800 கேலரிஸ் இருக்கணும். அதை விட கேலரி டெஃபிசிட் டயட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கம்மியான பீரியட்க்கு மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அது ஒரு 3 மாதம் 4 மாதம் எடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்குள்ளே வந்து போக வேண்டிய தேவை இருக்கும். அது வந்து காஷியஸாக நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில இருந்து கொடுத்து, அயன் சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா முடி கொட்ட ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ஃப்ரூட் டயட் எடுக்கிறோம் அப்படின்னா மசில் லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசிலும் லாஸ் ஆகுது, ஃபேட்டும் லாஸ் ஆகுது. மசில் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்பேனில் 5 வருஷத்தை நம்ம வந்து இழந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு நார்மலாக நான் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் அல்டிமேட் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. எல்லா வெயிட் லாஸுமே ஹெல்தி கிடையாது. வெயிட் லாஸ் அப்படின்றது வெறும் ஃபேட் லாஸாக தான் இருக்கணும். அப்படி ஃபேட் லாஸாக இருக்கும்போது அந்த டயட் வந்து எல்லா ஊட்டச்சத்தும் வந்து உள்ள ஒரு டயட்டாக வந்து இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நான் பார்க்கறதுக்கு இளைச்ச மாதிரி தெரிகிறேன், எனக்கு வந்து முன்னாடி பத்தாத சைஸ் எல்லாம் இப்போ பத்துது, அதுக்கு பேர் தான் வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஃபேட் மட்டும்தான் குறைக்கணும் அப்படின்னும் போது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்காது? இப்போது வெயிட் லாஸ்னால் நம்ம பொதுவாக இந்த மாதிரி நம்மளோட உருவம் வந்து சின்னதாயிடுச்சு, நம்ம வெயிட் மிஷினில் பார்க்கும்போது நம்மளோட வெயிட் குறைவாக காட்டுது, முன்னாடி பத்தாத ட்ரெஸ் பத்துது, இதுதான் இண்டிகேட்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் வெயிட் லாஸ்க்கு. ஃபேட் லாஸ் மட்டும்தான் பண்ணணும்னா அதுக்கு என்ன இண்டிகேட்டர் இருக்குது? பேசிக்காக வந்து ஒருத்தங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து மசில் லாஸ் பண்ணியிருக்காங்களா. ரொம்ப ஒல்லியாகி ஸ்கின் எல்லாம் லூஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ டெஃபினட்டாக வந்து மசில் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ ஒருத்தங்க வந்து ஃபீவர், வெயிட் குறைஞ்சி வராங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? முகம் எல்லாம் சுருங்கி இருக்கும், கண்ணெல்லாம் வந்து பொலிவிழுந்து இருக்கும், ஸ்கின் எல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலே அவங்க வந்து மசில் லாஸ் ஆயிருக்காங்க. நிறைய வந்து இப்போ பிசிஏ மெஷின்ஸ் இருக்குது. ஸோ பிசிஏ மெஷின் வச்சு எவ்வளோ ஃபேட் இருந்தது, இப்போ எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருந்தது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடி காம்போசிஷன் அனலைசரை வச்சும் நம்ம பார்க்க முடியும். பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ட்ரூப்டாக இருக்குது ஐஸு, பொலிவெழுந்து இருக்குது, ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப சாகியாகவும் லூஸாகவும் இருக்குது, அவங்க ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருக்காங்க, முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப கொட்டி போயிடும். அப்புறம் வந்து தோள்பட்டை பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு தான் வந்து அவங்க நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. போன் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாலே மசில் லாஸ் ஆயிருக்குன்னு. ஒரு மாசத்துல ஒரு 4 கிலோக்கு மேலே அவங்க வந்து குறைச்சாங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக மசில் லாஸ் தான். ஏன்னா 4 கிலோக்கு மேலே ஒரு மாசத்துல ஃபேட் குறையவே குறையாது. ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் 20 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக அது மசில் லாஸ் தான். அது வந்து ஃபேட் லாஸாக இருக்க முடியாது. பெண்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது வந்து மெனோபாஸ் பீரியட். ஸோ மெனோபாஸ் பீரியடில் வந்து அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றது உண்டு. அதாவது ஆர்த்ரைட்டிஸ் வரும், ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். ஸோ இந்த மெனோபாஸ் பீரியடை எப்படி ஹெல்த்தியாக கிடக்கிறது? ஒரு 30 வயசுல இருந்தே நம்ம வந்து அதுக்கான ஹெல்த்தை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா மேஜர் பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்டியோபீனியா. அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு சரியான கால்சியம் வைட்டமின் டி எடுக்கல, நம்ம ஒழுங்கான எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து கால்சியம் வந்து போன்ல இருந்து நம்மளோட பிளட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் வந்து ஆஸ்டியோபீனியா, போன் தின்னிங். போன் வந்து ரொம்ப மெல்லிசா ஆகுறது. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ரஸ் ஆகி அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். அப்படின்னா என்னன்னா எலும்புல வந்து ஓட்டைகள் நிறைய வருது தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸா வந்து உருமாறுறது. ஆஸ்டியோபீனியா ஸ்டார்ட் ஆகி 15 வருஷம் கழிச்சு தான் ஆஸ்டியோபோரோசிஸே வரும். ஸோ 40 வயசுல டெஸ்ட் பண்ணி ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு அப்படின்னா 30 வயசுலேயே வந்து ஆஸ்டியோபீனியா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம்.
நம்ம ஏர்லியாவே நம்ம டிடெக்ட் பண்றது டெக்ஸா அப்படின்ற ஒரு ஸ்கேன் இருக்கு. ஸ்கேனை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்மளுக்கு போன் தின்னிங் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. முருங்கைக்கீரையில வந்து கால்சியம் நிறைய இருக்கு, ராகியில வந்து நிறைய கால்சியம் இருக்கு, எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கால்சியம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எள்ளுருண்டை இல்லைன்னா வந்து எள்ளு பொடி, வாரத்துல 4 நாள் வந்து முருங்கைக்கீரை, அதே மாதிரி வந்து போன் பிராத்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஸ்லோ குக்கிங்ல பண்ற விஷயம். ஒரு 8 hours குக் பண்ணி அந்த போன் பிராத் எடுத்து நீங்க வந்து வீட்டுல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டெய்லி கூட குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எலும்பு சூப் இதுலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கால்சியம் வந்து கிடைக்கும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, கால்சியம் வந்து எலும்புல போய் உட்காரத்துக்கு மேஜரா தேவையான விஷயங்கள் 2 இருக்கு. ஒன்னு வந்து வைட்டமின் டி, இன்னொன்னு வந்து புரதச்சத்து. புரதச்சத்து வந்து பிளாக் போர்டு மாதிரி, நம்மளோட கால்சியம் வந்து சாக் பீஸ் மாதிரி. பிளாக் போர்டே இல்லாம நம்மளால வந்து எழுத முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால புரதச்சத்து கரெக்டான அளவில், நார்மலா இருக்கிறவங்க 0.8 கிராம் per kg பாடி வெயிட், அப்படி குண்டா இருந்தாங்கன்னா ஐடியல் பாடி வெயிட், இந்த அளவுக்கு வந்து புரதச்சத்தும் அதே மாதிரி வந்து டெய்லி தேவையான கால்சியம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, அண்ட் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆஃப் நடைப்பயிற்சி பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களோட போன் வந்து நல்லபடியா இருக்கும். அது வந்து 30 வயசுல இருந்தே வந்து செஞ்சுட்டு வரணும். அதே மாதிரி வைட்டமின் டிக்கான அந்த டெஸ்ட் எடுக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியம். வைட்டமின் டி வந்து 30 mg இருக்கணும் டெஃபினட்டா. ஸோ அதுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து டாக்டர் கிட்ட போய் அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் இதுல வந்து வைட்டமின் டி எடுக்கும்போது எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து K2 அப்படின்ற ஒரு நியூட்ரியன்ட் இருக்கு. நம்ம வைட்டமின் டி சத்து மாத்திரை எடுக்கும்போது இந்த K2 சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து போன்ல போய் உட்காரும் அந்த கால்சியம். ஒருவேளை நம்ம அதை எடுக்கல அப்படின்னா அது போய் ஆர்ட்ரீஸ்ல போய் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். அது வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ வைட்டமின் டி K2 எடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து கால்சியம், வைட்டமின் டி, புரோட்டீன் அப்படின்னு சொன்னேன். இது இல்லாம 3 விதமான ஜிங்க், மெக்னீஷியம், இது 2 வந்து ரொம்ப முக்கியம். பம்கின் சீட்ஸ்ல, சியா சீட்ஸ்ல இதுலலாம் வந்து ஜிங்க் நிறைய இருக்கு, வால்நட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நட்ஸ் எடுக்கும்போது மற்ற மினரல்ஸ், ஃபாஸ்பரஸ், அப்புறம் ஜிங்க், குரோமியம் இதெல்லாமும் ரொம்ப தேவை. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நம்ம உடம்புல வந்து சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிடி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து கால்சியம் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 40 வயசு ஆகுது அப்படின்னா அந்த கால்சியம் எங்க இருக்கு, பிளட்ல ஜாஸ்தி இருக்கா, இல்லைனா ஆர்ட்ரீஸ்ல ஜாஸ்தி இருக்கா, இல்லைனா வந்து போன்ல தான் இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். டெய்லி உடல் பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வைட்டமின் டி, புரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து K2, கால்சியம், அது மட்டும் இல்லாமல் ட்ரேஸ் எலிமெண்ட், ஜிங்க், ஃபாஸ்பரஸ், உடல் பயிற்சி, இதெல்லாம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியே வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற இன்னொரு விஷயம் அந்த மெனோபாஸ் சமயத்தில் ஆர்த்தரைட்டிஸ். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆஸ்டியோபோரோசிஸ்னால வரக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு, பட் இன்ஃப்ளமேஷன்னால வரக்கூடிய ஆர்த்தரைட்டிஸும் இருக்கு. நவம்பர்ல பெயின் வரும் சில பேருக்கு. ஸோ அதுக்கான சாக்ஸஸ் எல்லாம் போடுறது. சில டைம் வந்து அது கவுட்டா கூட இருக்கும். ஸோ கவுட் எதனால வருது அப்படின்னா யூரிக் ஆசிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வருது. ஸோ அதுக்கு வந்து பியூரன்ஸ் வந்து கம்மியா இருக்கிற ஃபுட்டு அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டயட்ல போறது. கவுட் இருக்கும்போது பிக்டோ வீங்கிடும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி வந்து தெரியும். ஸோ அதுக்கு வந்து வெயிட் குறைக்கிறது. மெயினா வந்து ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னால வந்து கவுட் வரும். ஸோ ஃப்ரக்டோஸ் நிறைய இருக்கிற ஃபுட்டு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருப்பாங்க. மேபி அதுல கூட ஃப்ரக்டோஸ் இருக்கலாம். பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், கேக்ஸ், இந்த மாதிரியான உணவுகள் நிறைய சாப்பிட்றதுனால கூட ஃப்ரக்டோஸ் வரும். ஸோ இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு பருப்பு வகைகளெல்லாம் எலிமினேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பியூரன்ஸ் வந்து கம்மியாகும். மெயினாக வெயிட் தான். வெயிட்டை குறைச்சாலே வந்து இந்த கவுட் வந்து சரியா போயிடும். இன்ஃப்ளமேஷன் இருக்கிறவங்களுக்கு எதனால இன்ஃப்ளமேஷன் வருதுன்ற டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஃபுட்டை வந்து எலிமினேட் பண்ணி ஒரு பேலன்ஸ் டயட் கொடுக்கும்போது இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வந்து டீப்பா ஸ்ட்ரெஸ்னாலையும் எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ்னாலையும் என்விரான்மெண்ட்னாலையும் வர விஷயம். அந்த என்விரான்மெண்ட் என்ன, எதனால ஸ்ட்ரெஸ் வருது, எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அதுக்கான சிம்டம்ஸ் வந்து வராம இருக்கும். பட் ஒன்ஸ் நம்மளுக்கு ஆர்த்ரைட்டிஸோ இல்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோ வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டெப் லேடர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இன்னைக்கு சிம்டம்ஸ் இருக்கும், அதை நம்ம சரி பண்ணுவோம், அது ஓரளவுக்கு வந்து சரியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் சிம்டம்ஸ் வரும்போது இதை விட அந்த சிம்டம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேடா தான் இருக்கும். அது வந்து கீழே போகாது. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது மேனேஜ்மெண்ட் தான். நம்ம 30 இயர்ஸ்ல ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆஸ்டியோ பீனியா ஸ்டேஜ்ல நம்மளால வந்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிட முடியும். ஆனால் ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜ்ல நம்ம எதுவுமே பெருசா பண்ண முடியும்.
முடியாது, மேனேஜ் தான் பண்ணலாம். சிலருக்கு சில விஷயங்கள் மேலே கிரேவிங் இருக்கும் இல்லையா? சிலருக்கு சாக்லேட்ஸ் மேலே கிரேவிங் இருக்கும், சிலருக்கு வந்து காரமான உணவுகள் மேலே கிரேவிங் இருக்கும், சிலருக்கு புளிப்பு டேஸ்ட் இருக்கிற உணவுகள் மேலே கிரேவிங் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை, அது வந்து நியூட்ரிஷியஸ் இல்லைன்னு நமக்கு தெரியும். அந்த கிரேவிங்ஸுக்கு காரணமும் வந்து சில டெஃபிஷியன்சி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த டெஃபிஷியன்சியை எப்படி சரி பண்ணிக்கிறது, இந்த கிரேவிங்ஸ் எப்படி குறைச்சிக்கிறது? ஒன்று ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா டெஃபிஷியன்சி, இது 2 நாள் தான் வந்து கிரேவிங்ஸ் வருதே. சேஃபாக நம்ம ஃபீல் பண்ணலன்னா கிரேவிங்ஸ் வரும். அந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறது மூலமாக சைக்கலாஜிக்கலாக கிரேவிங்ஸை வந்து குறைக்கலாம். தண்ணி நிறைய குடிக்கும்போது கிரேவிங்ஸ் வந்து கம்மியாகும். ஆக்சிஜன் பத்தலைனா கூட கிரேவிங்ஸ் வரும். இப்போ எனக்கு ஏதோ ஒன்று நமன்னு இருக்கு வாயில அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வெளியில வாக் எடுத்துட்டு திருப்பி வந்தோம் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் போயிடும். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபிஷ் சாப்பிடுறது, வால்நட் சாப்பிடுறது, ஃபிளாக்ஸ் சீட் சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணும்போது ஆயிலி ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு கிரேவிங் வந்து போயிடும். ஸ்வீட்ஸ் கிரேவிங் இருக்குன்னா மேஜரா பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னன்னா கார்போஹைட்ரேட் கம்மியான உணவு, அதாவது நீங்க வந்து 100 கிராம் அரிசி டெய்லி சாப்பிடுறீங்க அப்படின்னா அது 50 கிராமா குறைச்சாலே உங்களுக்கு வந்து அந்த கிரேவிங் போயிடும். ஸோ என்ன பிரச்சனை, எதனால கிரேவிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ணும் அப்படின்னா அந்த கிரேவிங் போயிடும். இப்படி ஒரு பிரச்சனை கூட இருக்கு நமக்கு, நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸே வந்து இப்போ சமீப காலமாக தான் வந்திருக்கு. இப்போது ஒரு ப்ரொஃபஷனல் நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்ற முறையில் இந்த அவேர்னஸ் வந்து போதுமா சமூகத்தில், இல்லை இன்னும் கூட நம்ம அவேர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாலே வீட்லயே 5 பேர் 5 விஷயம் வந்து சொல்றாங்க. ஃபுட் அப்படின்றது வந்து எல்லாராலையுமே வந்து பேசப்படுற ஒரு விஷயம். ஆனா நியூட்ரிஷனலி அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நான் வந்து less than 10% அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நியூட்ரிஷனல் அவேர்னஸ் பெருசா கிடையாது. கை வைத்தியம், பாட்டி வைத்தியம், அந்த மாதிரி வந்து அவேர்னஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு ஹெல்தியான டின்னர் சாப்பிடணும், இல்லை ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாகவும் நியூட்ரியன்ஸ் அதிகமாகவும் என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் எடுத்துக்கலாம்? நார்மலா நம்ம சாப்பிடுற இட்லி, அந்த இட்லியோட வேரியேஷன் பாத்தீங்கன்னா வந்து ரைஸோட சேர்த்து பிரவுன் ரைஸ் ஆட் பண்ணலாம், இல்லனா வந்து கருப்பு கவுனி அரிசி இருக்கு, மாப்பிள சம்பா அரிசி இருக்கு, சாமை, வரகு, குதிரவாளி, இந்த மாதிரி நிறைய மில்லட்ஸ் இருக்கு. இத வந்து ஆட் பண்ணலாம். கருப்புளுந்து வந்து அடாலசன்ட் கேர்ள்ஸுக்கும் சரி, பிரெக்னன்ட் ஆகணும்னு நினைக்கிற தாய்மார்களுக்கு, பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு, அதே மாதிரி பால் கொடுத்து முடிச்சுட்டு அவங்களோட நார்மல் ரிசர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, எல்லா லைஃப் சைக்கிள்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த உளுந்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து வகுக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உளுந்த வந்து கருப்பு உளுந்தா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் காலையில வந்து அரிசி சாப்பிட்டேன், மத்தியானமும் அரிசி தான் சாப்பிடுறேன். சரி, நைட்டு நான் வேற ஏதாச்சும் வித்தியாசமா சாப்பிடணும் அப்படின்னா நீங்க கோதுமை சாப்பிடலாம். சம்பா ரவா உப்புமால வந்து கையளவு வந்து சென்னா போடலாம், இல்லனா வந்து பச்சை பயிறு போடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு புரோட்டீன் போர்ஷன், ஃபைபர் போர்ஷன் கிடைச்சிரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க செய்யற விஷயங்களையே செஞ்சாலே போதும். தயிராவோ இல்ல பயிறு வகைகளாவோ முட்டையாவோ மீனாவோ வந்து புரதச்சத்துக்கள் டெஃபினட்டா வந்து தேவை. நீங்க தொடர்ந்து வந்து புரதங்கள் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த புரதங்கள் அப்படின்னாலே வந்து அது பயிர் வகைகள்ல இருந்து தான் பெரும்பாலும் புரதங்கள் நமக்கு கிடைக்குது. இப்போ தொடர்ந்து 3 வேளையும் நம்ம வந்து பயிர் வகைகள் சாப்பிட்டாலோ, இல்லை நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து நிறைய நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது இட்லி சாப்பிட்றதோட சாண்ட்விச் சாப்பிட்டா ஹெல்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த வெஸ்டர்ன் ஃபுட்டும் இந்த ப்ரோட்டீன் நிறைய சேர்க்கணுன்ற பயிரும் சேர்க்கும் பொழுது கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து இப்போ காமனாக வருது இல்லையா? அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது? பயிறு சாப்பிட்றதுனால வந்து கான்ஸ்டிபேஷன் கம்மி தான் ஆகும். ஏன்னா அதில் வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப நிறைய இருக்குது. மேஜராக கான்ஸ்டிபேஷன் பொதுவாக வரதுக்கு காரணம் என்னென்னா தண்ணி குடிக்கிறதே இல்லை யாருமே. ஒரு 2.5 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும். அதே மாதிரி காலையில 6 to 7 மணிக்கு தான் வந்து டீடாக்சிஃபிகேஷன் நடக்குது. 6 மணிக்கு தூங்கிட்டு இருந்தோம் இல்ல 7 மணிக்கு தூங்கிட்டு இருந்தோம்னா அந்த பவல் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். 3வது வந்து செடென்ட்ரி, நம்ம வந்து மூவ் பண்ணணும். மூவ் பண்ணாதான் பவுலும் மூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து கழிவை வந்து வெளியேற்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம மூவே பண்ணாம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கழிவை வந்து வெளியேற்றாது. நார்ச்சத்து குறைஞ்சது 25 கிராம் சாப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 400 கிராம் வெஜிடபிள்ஸ், அட்லீஸ்ட் 2 பழங்கள், அப்புறம் ஒரு 50 கிராம் வந்து மில்லட்ஸா எடுத்துக்கும் போது அதுல இருந்தும் வந்து ஃபைபர் வரும். நட்ஸ், சீட்ஸ், இதெல்லாம் தினசரி எடுத்துக்கும் போது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அப்படின்றது ஒண்ணுமே வராது. ஒருவேளை அன்னைக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சு அப்படின்னா உலர்ந்த திராட்சை ஒரு 6 எடுத்துக்கிட்டு அது தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது வந்து பாதியா குறையணும். அதை வந்து நல்லா வார்மா குடிச்சிட்டு
பண்ணிட்டு ஒரு 4 நட வந்தா கான்ஸ்டிபேஷன் அதனாலேயே சரியா போகும். ஏன்னா அதுல மெக்னீஷியம் இருக்கு. ஸோ மெக்னீஷியம் அப்படின்ற ஒரு சத்து வந்து கான்ஸ்டிபேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். காமனா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய இருக்கிற பிரச்சனை வந்து ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் மேல ஏன் எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படின்னா, ஃபேட்டி லிவர் வந்து அடுத்தது லிவர் சிரோசிஸ் ஆகும், அது பின்னாடி வந்து லிவர் கேன்சரா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது ஒரு அவாய்ட் பண்ண முடியாத விஷயமா ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேட்டி லிவர் வராம இருக்க என்ன பண்ணணும், அது வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்? தாய்மார்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ், வீட்டுல வந்து பிஸ்கெட் இல்லாத வீடுன்னு வந்து இப்பெல்லாம் இல்லவே இல்லை, சாக்லேட் இல்லாத வீடுன்னு இல்லவே இல்லை. சும்மா கடைக்கு போனாங்கன்னா கூட, காய்கறி வாங்க போனாங்கன்னா கூட திருப்பி வரும்போது ஏதோ ஒரு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வராங்க. மேஜர் பிரச்சனை பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் தான். இதனால வந்து என்ன ஆகும்னா, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் ரொம்ப ஏர்லியாவே குழந்தைங்களுக்கு வந்து வந்துருது. எப்படி வந்து ஆல்கஹால் வந்து குடிச்சா சிரோசிஸ் வருமோ, அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னா 20 வயசுலயே அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்னன்னா வந்து லிவர்ல நிறைய கொழுப்பு சத்து படிகிறது தான். அது வந்து ரிவர்சிபிள். அது நம்ம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் மூலமா வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரொக்னாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பெருசா எதுவும் பண்ண முடியாது. எப்படி வந்து குடிப்பழக்கம் தப்போ அதே அளவுக்கு இனிப்புகள், அதே மாதிரி வந்து சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட், மெயினா ஜூஸ், கார்பனேட்டட் பெவரேஜஸ் அண்ட் இந்த ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையே வந்து வராது. புரோட்டான் டென்சிட்டி ஃபேட் ஃப்ராக்ஷன் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்தா லிவர்ல எவ்வளோ ஃபேட் இருக்கு அப்படின்னு சொல்லி குவான்டிஃபை பண்ண முடியும். இந்த டெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா எவ்வளோ ஃபேட் இருக்கு லிவர்ல அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தெரியும் ஓரளவுக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் வந்து இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது. இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல 25 வயசு ஆயிடுச்சுனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது 20 வயசுல 80% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து அந்த ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் வந்துருது. 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிரேட் 1 அப்படியே டக்குன்னு கிரேட் 2 ப்ரொக்னோஸ் ஆயிடுது. அதனால வந்து இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதே மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட் சின்ன வயசுல இருந்தே அவாய்ட் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூட்ரிஷியஸா ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப நன்றி. எனக்கு இந்த செஷன் ரொம்ப பிடிச்சது. நல்ல கேள்விகள் வந்து கேட்டீங்க. ரொம்ப நன்றி. இதுவரை ஊட்டச்சத்தும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளும் ஊட்டச்சத்து நிபுணர் முனைவர் பிரித்திராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.